ஈசனின் அவதாரம் ஆதி குரு, ஆதி யோகி. இந்த பிரபஞ்சத்திலே பூமியை படைத்து அந்த பூமியிலே மேகங்களை படைத்து மேகங்களுக்கு இடையிலே மலைகளை படைத்து பசுமையை உருவாக்க செடிகளை மரங்களை படைத்து அவை பாதுகாக்க நீர்வீழ்ச்சியை உருவாக்கி அற்புதமான மரங்களை புல்வெளிகளில் படைத்து நீர் ஓடைகளை படைத்து அதன் மூலம் அழகிய பூங்கா வனங்களை உருவாக்கி அதிலே பறப்பதற்கு பட்டாம்பூச்சியை படைத்து பட்டாம்பூச்சிக்கு பல மலர்களை படைத்து அதற்கு பல பறவைகளை படைத்து பசுக்களை உருவாக்கி இவர்களை பாதுகாக்க ஆண்களை படைத்து அந்த ஆண்களுக்கு துணையாக பெண்களை படைத்து அந்த பெண்களுக்கு துணையாக குழந்தைகளை படைத்து இந்த பூமியிலே அன்புடனும் அமைதியுடன் வாழ்வதற்காக யோக கலைகளை படைத்து அதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக யோக கலையை கற்றுக் கொடுப்பதற்காக குருமார்களை உருவாக்கி ஆதி யோகியாய் உருப்பெற்று அதிலிருந்து சத்குருவை உருவாக்கி எங்களுக்கு தந்திருக்கிறார் இறைவன். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு யோகாதன வாழ்த்துக்களுடன் இன்னைக்கு ஜூன் 21 யோகாதனம். மனிதகுலம் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக நமது முன்னோர்கள் இந்த யோகாவை மக்களுக்கு அளித்திருக்கிறார்கள். இது உலகமெல்லாம் தினமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இதை யோகா தினமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த யோக கலை மிக முக்கியம். தொடர்ந்து காலையில் ஒரு அரை மணி நேரம் யோகாசனம் ஈசா யோகா வகுப்புகளில் நான் கலந்துட்டதுனால 17-18 வருஷமாக நான் காலையில் செஞ்சுட்டு வர்றேன். அதனால தான் இந்த வயதிலுமே நாம் ஆக்டிவாக இருக்க முடியுது. அதனால் நீங்களும் இந்த யோகா தினத்தில் உறுதி எடுத்துக்கங்க. தினமும் காலையில் யோகா செய்யணும், அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தால் அன்பாக இருக்கலாம். யோகா கலை கற்றுட்டா ஆரோக்கியமாக வாழ முடியும். சமீபத்தில் நேற்றிருந்து தமிழ்நாட்டிலேயே உலுக்கிய கள்ளக்குறிச்சி சம்பவம் அனைவருக்குமே தெரியும். இது ஒரு துரதிர்ஷ்டவசமானது, மனவேதனை தரக்கூடியது. அந்த அறியாத மக்கள் இதுபோல உடலை கெடுத்துவதற்காகவும் குடும்பம் சீரழிவதற்கு தெரிஞ்ச சாராயத்தை குடிக்கிறாங்க, கள்ளச்சாராயத்தை அதுவும் குடிச்சிருக்கிறாங்க. அவருடைய மறைவுக்கு எங்களது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த யோகக்கலை சொல்கிறாங்க. அதைய ஒரு சில முத்திரைகளை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். போகலாங்களா? இப்படி கும்பிடுங்கம்மா ஃபஸ்ட்டு. ஓகேயா? ரைட். பேக் எக்ஸசைஸ். லெக்கு பேக் சைடு போகணும். கை எப்படி வச்சுக்கோங்க. 1 2 அடுத்த லெக்கு இப்படியே
ஒரு 30 முறை செய்யணும். நல்லா நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணி பெண்டு பண்ணாம செய்யணும். இது 30 முறை செஞ்சுட்டு பேக் எக்ஸசைஸ் ஜஸ்ட் தலையின்னு தூக்குற மாதிரி பண்ணணும். 1 இது ஒரு 15 முறை செய்யலாம். 2 3 4 5 6 7 8 9 10 இது ஒரு 15 முறை செஞ்சுக்கலாம். நேரம் குறைவா இருக்கனால கம்மியா செய்யறேன். அடுத்தது புஷ்அப்ஸ், நிக்கில் புஷ்அப்ஸ். இந்த மாதிரி வச்சு புஷ்அப்ஸ் எடுக்கணும். இது ஒரு 15 முறை செய்யறேன் டெய்லியுமே. அடுத்து வஜ்ராசனம். இந்த மாதிரி உட்காருங்க. இங்க சொல்லுங்க. ஓம் ஆம் ஆம் சகனா பவது சகனௌ புனத்து சகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா வதீத்தமஸ்து மாவித் விசால் வகைஹி. ஆம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹே இப்போ சின்முத்திரை இந்த மாதிரி வைக்கணும். சின்முத்திரை வச்சு ஆசப்தம் 3 முறை. ஆ ஆ ஆ அடுத்து சின்மய முத்திரை இந்த மாதிரி வச்சு அதே மாதிரி இங்கே கால் மேலே இதை வச்சுட்டு ஊ சொல்லணும். ஊ அடுத்து ஆதி முத்திரை இப்படி வச்சுக்கணும். ஆதி முத்திரை இப்படி வச்சுட்டு இம் சொல்லணும்.
அடுத்து ஒரு தௌத்தி. இனி 2 4 2ங்கிற வித்தியாசத்தில் சுவாச பயிற்சி செய்யணும். ஒவ்வொரு முத்திரையும் இது மாதிரி வைக்கணும். முதல்ல சின்முத்திரை, அப்புறம் சின்மய முத்திரை, அப்புறம் ஆதி முத்திரை, மேருதண்ட முத்திரை. இப்படி ஒவ்வொன்றுக்கும் 7 முறை மூச்சு பயிற்சி செய்யணும். இப்போ நேரம் இல்லாதனால ஒரு முறை செஞ்சுட்டு அடுத்ததுக்கு போகலாம். இது போல ஒவ்வொரு முத்திரையிலுமே 3 முறை செய்யணும். அடுத்து கபாலபதி. உள்ளிருக்கிற மூச்சை அடிவயிற்றிலிருந்து இழுத்து வெளியிடணும். இந்த மாதிரி ஆதிமுத்திரை வச்சு 2 வச்சு வயிற்று பகுதியில் அமுத்தி செய்யணும். இது ஒரு 60-70 முறை செய்யணும். இது போல மூச்சில் கவனமாக வச்சு அடிவயிற்றிலிருந்து காற்றை எடுத்து மூக்கு வழியா ப்ரெஷரா வெளியே அனுப்பணும். இது மாதிரி 70 முறை செய்யணும். அதுக்கு மேலே 3 முறை இது மாதிரி செய்ய வேண்டியது இருக்குது. உடம்ப இது மாதிரி ஆட்டக்கூடாது, மூச்சு மட்டும்தான் வெளியே வரணும். அடுத்து கபாலபதி. கழுத்து பூட்டு போட்டு மூச்சை நல்லா பிடிச்சு வச்சு ஆசன வாயு நல்லா டைட்டாக இருந்து மூச்சு எவ்வளவு தூரம் தம் கட்ட முடியுமோ கட்டி அதுக்கப்புறம் மூச்சை மெதுவாக வெளியிடணும். இப்படி ஒவ்வொன்றும் 7 முறை செஞ்சுட்டு அடுத்ததாக சுவாச பிராணாயாமம் செய்யணும். அது எப்படின்னா நாய் மாற நாக்கை தொங்க போட்டுட்டு இது மாதிரி 3 முறை செய்யணும். அதுக்கடுத்தது காக்க பிராணாயாமம். அடுத்தது நாக பிராணாயாமம். இப்படி சின்முத்திரை வச்சு ஒரு மூச்சு ஒரு தடவை இழுத்து 9 என்ற வரைக்கும் நிறுத்திட்டு தொடர்ந்து 4 முறை செய்யணும். அப்புறம் ஒரு மூக்கை அடைச்சிட்டு ஒரு மூக்கு வழியாக சுவாசத்தை வெளியிட்டுறணும். எப்படி செய்கிறேன் பாருங்க. இப்படி வச்சு
இந்த மாதிரி 3 முறை செய்யணும். இதோட நிறையா இன்னும் கொஞ்சம் சுவாச பயிற்சியெலாம் இருக்குது. நேரம் இல்லாதனால அதை கண்டினியூவாக செய்ய முடியல. சதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மித்ரயோர்மா அமிர்தங்கமய ஆம் சாந்தி சாந்தி சாந்தி. இது முறையாக நேரம் எடுத்து சரியாக செய்யணும். இதை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டாம். என்னுடைய வசதிக்காக யோகா தினத்தில் நான் தினமும் செய்கிற யோகாவை கொஞ்சம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். நீங்கள் முறையாக ஈசா யோகா வகுப்பில் அந்த 7 நாள் வகுப்பில் கலந்துட்டு கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். அப்படி தினமும் யோகா செய்கிறதுனால தான் நம்ம ஆரோக்கியமாக 70 வயதுலேயும் சிறப்பாக வாழ முடியுது. நீங்கள் அவசியம் இந்த யோக கலையை கற்றுட்டு நீண்ட நாள் ஆனந்தமாக அமைதியாக வாழுங்கன்னு இந்த யோகா தினத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கோவையின் பெருமைக்குரியவர் டாக்டர் ஜி.ஆர். தாமோதரன் அவர்கள் கோவையின் பெருமைமிகு கல்வியாளர், பிஎஸ்டி தொழில்நுட்பக் கல்லூரி மற்றும் பிஎஸ்சி கலை அறிவியல் கல்லூரி உருவாக முதல் காரணமானவர்.